உலகத்திலே நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது. பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் வாழ்வும் சாவும் ரப்பு கையிலே இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மகத்தான பாடங்களாக இருக்கிறது. கவலையின் உச்சத்திலே பீதியிலே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்வாதாரம் என்ன ஆகுமோ, என் சொத்து என்ன ஆகுமோ, என் சுகம் என்ன ஆகுமோ, என் நிலைமை என்ன ஆகுமோ, நான் உயிரோடு இருப்பனா என்றெல்லாம் பல்வேறு கருத்துகள் கொண்டவர்கள் பல்வேறு நாட்டிலே இருப்பார்கள். இறையச்சமான ஆகுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் சொல்லி காட்டினான். அருமைக்குரியவர்களே, என்ன ஏவுகணை நம்மளை என்ன செய்ய போகிறது என்று குர்ஆன் கேட்கிறது. எண்ணற்றோ நம்மளை என்ன செய்ய போகிறது என்று குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய விதி இருந்தால் மட்டுமே என் மேலே உழவு என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை நம்புவோம். வெறுமென்ன தக்வா என்று சொன்னால் வெறுமென்ன பேசிவிட்டு போவது அல்ல. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பது எப்போ கிடைக்கும் தெரியுமா? ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஈமான்னா இறை நம்பிக்கை சாதிக்கணும். அதுல உண்மையா இருக்கணும். கொண்ட கொள்கையில் நம்ம தான் இல்லையே. நாட்டில் ஒரு கொள்கை, வீட்டில் ஒரு கொள்கை, திருமணத்தில் ஒரு கொள்கை, கபூரில் ஒரு கபூரில் கொண்டு அடக்கும் போது ஒரு கொள்கை. சபர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல அல்லாஹ் என்ன சொல்றானா, இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன். ரமலான்ல இருந்து தக்வா ஷவ்வாலுக்கு பின்னால ஓடிவிடக்கூடாது, லுக்காதால ஓடிவிடக்கூடாது. ஷாபான் வரைக்கும் ஓடிட்டு அடுத்து ரமலான் வரும் கட்டி பிடிப்போம் என்று சொன்னால் நம்மள மாதிரி வேஷதாரிகள் வேடதாரிகள் யாரும் இல்லை என்பது குர்ஆன் குறை சாட்டுகிறது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு மஹியத்துல்லா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. சென்ற வாரமும் பாதுகாவலிலே அல்லாஹ் சிறந்தவன் என்று ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட தலைப்பு. இந்த வாரமும் அதே அகீதா சம்பந்தப்பட்ட தலைப்பு. காரணம் என்று சொன்னால் அவுகாஃப் ரமதானிலே கூட ஏன் இப்படி தர வேண்டும் என்பதற்கு கால சூழ்நிலையே காரணம். யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று மக்கள் பீதியில் இருப்பதனாலே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை ஒரு மூமினுக்கு வர வேண்டும் என்றுதான் அவுகாஃபுடைய நோக்கம். எனவே எந்த தருணத்திலையும் சென்ற வாரம் ஜும்மாவிலே சொன்னதை போல அவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நம்மளை அன்றி விடாது என்ற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்ல, மூமினுக்கு இருக்க வேண்டும். முஸ்லீம் என்பதை விட மூமின் மேலானவன், இறை நம்பிக்கையானவன், விசுவாசி இருக்க வேண்டும் என்பதுதான் மகத்தான தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. என்று சொன்னால் ஏதோ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடக்கிறது நினைக்கக்கூடாது. இந்தியா உள்பட பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது கனவு கொண்டிருப்பாங்களா? உலகமே ஸ்தம்பிச்சு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், இந்த நேரத்தில் ஒரு முவஹீத் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தௌஹீத்வாதி எப்படி இருக்க வேண்டும், இந்த நேரத்தில் ஒரு முத்தகீன் எப்படி இருக்க வேண்டும்
என்பதுதான் தலைப்பு சொல்லக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, எத்தனையோ காயங்கள் நம்மட உள்ளத்துல இருக்கலாம். அந்த காயங்கள் காயங்கள்னு சொன்னால் உண்மை அடிப்பட்ட காயங்களை நான் சொல்லல, உள்ளத்தின் ரணங்கள், உள்ளத்தின் கவலைகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் குர்ஆன் அதற்கு மாமருந்தை சொல்லி காட்டுகிறது, அருமையான மருந்தை சொல்லி காட்டுகிறது. எத்தனையோ வழிகள் இருக்கலாம், இதெல்லாம் மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹு பார்ப்பான். காயங்களை, உள்ளத்தின் காயங்களை அல்லாஹு பார்ப்பான், உள்ளத்தின் வழிகளை அல்லாஹு பார்ப்பான். ஆனால் அதற்கு மனிதர்களால் அதற்கு தீர்வும் காண முடியாது, அதை கண்ணால் பார்க்கவும் முடியாது. ரப்பு மட்டுமே அறிவான். உலகத்தில் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது, பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் வாழ்வும் சாவும் ரப்பு கையிலே இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மகத்தான பாடங்களாக இருக்கிறது. என்ன ஆபத்துகள் சூழ்ந்தாலும் சரிதான், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது என்பதுதான் அகீதாவுடைய பாடமாக இருக்கிறது. தக்க தருணத்தில் ரமதானை பற்றி பேச வேண்டிய நாம், சதகத்துல் ஃபித்ரா பற்றி பேச வேண்டிய நாம் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன்னு சொன்னால், கால சூழ்நிலை மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இராதத், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த சண்டையும், எந்த யுத்தங்களும், எந்த ஆபத்துகளும் நடைபெறாது. இன்னைக்கு பார்க்கிறோம், ட்ரோன் மூலமாக, ஏவுகணையின் மூலமாக மனிதன் சாகுவதை பார்க்கிறோம். இது சரியா தவறா பேசுவதற்கு நமக்கு அனுமதியும் கிடையாது, பேச முடியாது. எனவே அருமைக்குரியவர்களே, கவலையின் உச்சத்திலே, பீதியிலே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என் வாழ்வாதாரம் என்ன ஆகுமோ, என் சொத்து என்ன ஆகுமோ, என் சுகம் என்ன ஆகுமோ, என் நிலைமை என்ன ஆகுமோ, நான் உயிரோடு இருப்பனா என்றெல்லாம் பல்வேறு கருத்துகள் கொண்டவர்கள் பல்வேறு நாட்டிலே இருப்பார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு மூமின் என்ன நினைக்க வேண்டும்? அல்லாஹு மானா, அல்லாஹ் என்னோடு இருக்கா என்பது இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்னை அறியாமலே ஒரு சக்தி கிடைக்கிறது, என்னை அறியாமலே ஒரு பூஸ்ட் கிடைக்கிறது, என்னை அறியாமலே ஒரு உந்துதல் கிடைக்கிறது, என்னை அறியாமலே என்னுடைய நஃப்ஸு உள்ளம் நிறைய ஒரு துமானியத், ஒரு அமைதி கிடைக்கிறது, ஒரு சக்கீனத், ஒரு நிம்மதி கிடைக்கிறது. இதை ஒவ்வொரு அடியானும் நித்தம் உணர்கிறோம். எப்படி சொன்னால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எப்படி? இஸ்மௌ துஆஹு, நான் துஆ செய்தா யார் செவிமடிப்பா? அல்லாஹ் செவிமடிப்பான். யாலமு ஹாலஹு, என் நிலைமை என்னன்னு இப்ப எனக்கு அல்லாஹ் யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் அறிவான். இந்த நேரத்தில் எதிரிகளை வீழ்த்தி மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டுகிறான் நபிமார்கள் மூலமாக. என்ன மூமின்கள்? முத்தகீன்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக. உண்மையிலே அல்லாஹ்வுடைய கருணையினால் வெளிரங்கத்தில் வைத்து நாம் சொல்கிறோம், உண்மையிலே இந்த மாதத்தில் நாம் இறையச்சம் உடையவர்களா என்பது அடித்து அல்லாஹ் சொல்லி காட்டினான். லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமான ஆகுவதற்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுகின்ற அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த முத்தகீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்மளை எதுவும் அண்டாது என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பாடம். இன்னைக்கு எங்கே இருந்து ஏவுகணை தாக்குகிறார்கள், எங்கே இருந்து ட்ரோன் மூலமாக தாக்குகிறார்கள். அன்று நேரடி தாக்குதல் நடந்தது. நீங்க நினைக்கலாம், 1000 தடவை இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நினைவூட்டல் தான். ஆனால் இதை விட கொடுமையான தாக்குதல், எங்கே இருந்து அனுப்புகிறார்கள், எங்கே இருந்து தடுக்கிறார்கள் என்று சொன்னால், நேரடி தாக்குதல் யாருக்கு நடந்தது? அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீலுக்கு. எங்கே போட்டார்கள்? நெருப்பு குன்றத்திலே போட்டார்கள். அந்த அளவுக்கு உள்ள சோதனையான காலகட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றினானா இல்லையா? நீங்க நினைக்க கூடாது, அது நபி என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் மூமின்களுக்கும் அப்படி செய்வேன் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டினான். அது முஅஜிஸா, அற்புதம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் ஒரு முத்தகீனுக்கும் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே யார் என்னோடு அல்லாஹ் இருக்கான்னு சொன்னார்களோ, 1000 எதிரிகள் இருந்தா என்ன, உலகமே எதிரியா இருந்தா என்ன, தன்னந்தனி மனிதனாக அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் நெருப்பு குண்டத்திலே ஜுவாலை எரிகிறது. அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். பல சம்பவத்தில் அஜிபர் உரையில கேட்டோம். உள்னா நாம் சொன்னோம், யானாரு, ஓ நெருப்பே, கூனி, நீ ஆகு, பர்தன், குளிர்ச்சியாகும், வசலாமன், இரேற்றமாகவும், சலாமன், சுகமாகும், அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது ஆகும். இது எவ்வளவு பெரிய தாக்குதல்! நெருப்பு குன்றத்தில் இருக்கா? நினைத்து பார்த்தீர்களா? இந்த வசனத்தை நினைத்து பார்த்தோமா? அதனால ஒரு மூமின் ஏன் அல்லாஹ் இதெல்லாம் சொல்ல வேண்டும்? ஏன் இந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும்? எதிரிகள் எல்லோரும் சேர்ந்து, நாம் ஒரு தன்னந்தனினா இருந்தாலும் கூட நெருப்பு குன்றத்திலே போட்டால், என்னிடத்துல ஈமான் இருந்தால், என்னிடத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால், என்னிடத்துல தௌஹீத் இருந்தால், ஜெயிப்பது யார்? நாம் தான் என்பது குர்ஆன் நடத்தக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. எனவே அருமைக்குரிய ஒவ்வொரு செய்தியும் தொட்டு விட்டு தான் போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
மய்யத்துல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பது எப்படி குர்ஆன் பாடம் நடத்துது தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். மீன் வயிற்றுக்குள்ளே விழுங்கப்பட்டார்கள். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ் செய்தது தான். அது பெரிய சரித்திரம். அது உள்ள போனால் மணிக்கணக்கில் பேச வேண்டிய வரும். மீன் வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழுங்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதை படம் பிடித்து காட்டும்போது குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஈனநாதா மின் தில்க ظுலுமாத், பல இருள்களில் இருந்து எம்மை அழைத்தார்கள். யார் எம்மை அழைத்தார்? யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய நபி. எப்படி அழைத்தார்? ஃபனாதா ஃபி ظுலுமாத், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இருள்களில் இருந்து, ஒரு இருள் அல்ல, பன்மை ஜம்மு, 3 இருளில் இருந்து அவர் அழைத்தார், எம்மை கூப்பிட்டார். அவர் மேல என்ன நம்பிக்கை இருந்தது? இங்கே காப்பாத்துறது, மீன் சிறைச்சாக்குள்ள இருந்துட்டோம், யாரு காப்பாற்ற முடியும்? ரப்பு மட்டும் காப்பாற்றுவான். அதனால துவாவை கையில ஆயுதமா எடுங்க. எத்தனை இருள்? துலுமாத்தில் பஹர், கடல் ஒரு இருள். பத்தனல் ஹூத், மீன் வயிற்றுக்குள்ள போனது ஒரு இருள். அதுபோல பிள்ளையில் இரவுல நடந்தது, அது ஒரு இருள். என்ன சொன்னார்? அல்லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹுவே உன்னை தவிர கடவுள் கிடையாது. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை. அல்லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர கடவுள் கிடையாது. சுப்ஹானக், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அக்கிரமக்காரர்களே, அநியாயக்காரர்களே, நானும் ஒருவனை ஆகிவிட்டேன் என்று சொன்னது என்னது? யார்? நபி. தனக்காக வேண்டி கோபித்துக் கொண்டாரா? அல்லாஹுக்காக வேண்டி கோபித்துக் கொண்டார். ஆனால் ரப்பு காப்பாற்றுவான் என்ற அடிப்படையில் பிரார்த்தனை செய்தார். இந்த பிரார்த்தனை சொன்னார், வேற எதையுமே சொல்லல. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னா, இது சொல்லாம இருந்தா அவரை கியாமத்து நாள் வரைக்கும் உள்ளத்துக்கு வச்சிருப்போம்னு சொல்றான் வேற ஒரு வசனத்துல. ஆனால் ஃபஸ்தஜபுனா, நாம் காது கொடுத்து செவிதாழ்த்தி நம்முடைய அவருடைய ஹாலத்து நிலைமையை அறிஞ்சு நாம் ஜவாப் அளித்தோம். உனஜைனாஹு மினல் கம்மி, கஷ்டத்திலிருந்து அவரை நாம் வெற்றி கொடுத்தோம். இப்ப என்ன கஷ்டத்தை அவளா நீக்குவான் என்பதை அல்லாஹ் முடிக்குமா எப்படி சொல்லி காட்டுறான் தெரியுமா? நீங்க பயான் முடிஞ்சோன்னு இப்படி சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் இப்படி சொல்றான். அது நபிக்கு நடந்தது, அது மொஜிசா. நாம் சாதாரண ஆள், நாம் சாமானிய ஆள் என்று சொல்லக்கூடாது என்பதற்கான இந்த அசரத்தை அல்லாஹ் முடிப்பான். கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இப்படியே மூமின்களுக்கும் நான் வெற்றியை கொடுப்போம் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடித்து காட்டுகிறான். எனவே அருமைக்குரியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ், அவர்களோட அல்லாஹ் எப்படி இருந்தான்? தெளிவான வார்த்தை. சுருக்கமா நான் சொல்லிடுறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. தன்னால போகல, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவங்க மக்கத்து காஃபிர்கள் விரட்டி அடித்தாங்க. விரட்டினால அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்க. போகும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருந்தது என்பதை குர்ஆன் தெள்ள தெளிவாக காட்டுகிறது. 2 பேர் தான், ஊரே திரண்டு நிற்கிறது, மக்கத்து காஃபிர்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். 2 பேரும் ஹிஜ்ரத்து மக்கா விட்டு விரட்டடிக்கப்பட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரும் வெளியாகிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். இது ஹும்மா ஃபில் காரி, 2 பேரும் அப்படியே நடந்து வந்து மறைந்து கொண்டு காஃபிர்களுக்கு ஒளிந்து கொண்டு 3 நைட்டாக காரு சௌர், அதெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோமே, மக்கால போனா நம்ம போய் பார்க்க போறோம். காரு சௌர் என்று சொல்லப்படக்கூடிய, அல்லாஹ் கார் என்று சொல்கிறான், காரு சௌர்ல வந்து தஞ்சம் புகுந்தார்கள். ஈமானை காப்பாற்றுவதற்காக வேண்டி, தௌஹீதை காப்பாற்றுவதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்சம் தயங்கினாங்க. நம்ம இப்போ என்ன தயக்கத்தில் இருக்கோமோ, என்ன கலக்கத்தில் இருக்கோமோ, அதற்கு விளக்கம் எழுதும் போது சொல்வார்கள், அல் ஹௌஃபு வல் ஃபலக், பயமும் கலக்கமும் யாருக்கு இருந்தது? ஃபலக் என்றால் கலக்கம். யாருக்கு சொன்னால் அபூபக்கர் சித்திக் இருந்தது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி எடுத்து காட்டுகிறான், இது யகூலு லிஸாஹிபிஹி, தன் தோழருக்கு சொன்னார். தோழர் என்றால் அந்த இடத்துல யார்? அபூபக்கர் சித்திக். அல்லாஹ் மறைமுகமாக சொல்லி காட்டுகிறான். சொன்னார், லா தஹஸன், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கான். ஊரே திரண்டு நின்றாலும் யார் நிற்கிறான் நம்மளோட? அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான் என்று சொன்ன உடனே ஃபன்ஸலல்லாஹு சக்கீனத்து, அல்லாஹ் சொல்றான், அவன் அமைதியை, அல்லாஹ் அவனுடைய அமைதியை அவர்கள் மீது இறக்கிறான். நபியின் மீதும் இறக்கிறான். வஅய்யதஹு, நபி அவர்களை ஸ்திரப்படுத்தினான். பிஜுனூதின், பெரிய பட்டாளங்களை கொண்டு. லம் தரவுஹா, நீங்க பார்க்க மாட்டீங்களே, அத்தைய மலாய்க்குமாருடைய படை வந்து
யாரை காப்பாற்றியது? 2 பேரை. ஆனா ஊரே சூழ்ந்து நிக்குது. அதனால் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் காப்பாத்தினான். என்ன சொல்றாங்க பாருங்க, முஸ்லீம் ஷரீஃபில் கிதாப் ஃபதாயில் சஹாபாக்குடைய சிறப்புல முதல் ஹதீஸே அபூபக்கர் சித்திக்குடைய ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். முஸ்லீம் ஷரீஃபில் நீங்க தமிழ் எடுத்து பாருங்க. என்னன்னு சொன்னா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நாம கீழே குகைக்குள்ள இருக்கிறோம். அவர்கள் மேலே நின்று பார்த்தால் அவருடைய பாதங்கள் கீழே நின்று அவருடைய பாதங்களை பார்த்தாலே நம்ம மாட்டிக்கொள்வோமே என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் அவர்களை என்ன சிந்தனை? அல்லாஹு சாலிசுஹுமா, மூன்றாவதா யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்பதை குர்ஆன் ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்து வர மூசா அலைஹிஸ்ஸலாம், அவன் எவ்வளவு பெரிய ஆளு. இப்போ வரக்கூடியவங்க அல்சாட்டியம் பண்ணவர்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரபியில ஃபராயின் என்று சொல்வார்கள். ஃபிரௌனுடைய சிந்தனையிலே உள்ளவன் என்று சொல்வார்கள். இந்த எந்த நாட்டுகள் நம்மளை முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய நாசக்காரர்கள், கைரில் மக்தூபி அலைஹிம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம், வலல்லாலிம் என்று சொல்கிறோம். யா அல்லாஹ், உன் கோபத்துக்கு இவன் ஆளானான், உன் சாபத்துக்கு ஆளானான், இவன் வழிகேட்டுக்கு ஆளானான். அவங்களால இன்னைக்கு நாட்டில் பிரச்சனை, முஸ்லீம்களுக்கு பேச முடியாது, பேசினால் பிரச்சனை. எனவே அருமைக்குரியவர்களே, ஃபிரௌன் இடத்துல 2 பேர் அல்லாஹ் போச்சோன்னா, 2 பேரும் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி. சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட இருந்து எந்த பதில் வரக்கூடாது. இது ஹபா, நீங்க செல்லுங்க, இலா ஃபிரௌன்ட செல்லுங்க, இன்னஹு தகா, அவன் அழிச்சாட்டி செய்யறான்னு எனக்கு தெரியும், அதனால தான் போக சொல்றேன், போங்க. உடனே 2 பேரும் சொன்னாங்க, மனிதனின் அடிப்படையில், நபிமார்கள் மனிதர்கள் தானே. ஆலா 2 பேரும் சொன்னாங்க, ரப்பனா, 2 பேரும் நபி, ரப்பனா எங்களுடைய இறைவா, இன்னனா நிச்சயமாக நாங்கள், நகாஃபு பயப்படுகிறோம், ஐயஃபுருத்த அவன் தீங்கு செஞ்சிருவான், அலைனா எங்கள் மீது, அவ்வையத்துகா வரவ மீது எங்களை அடிப்பானே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், காலா 2 பேருக்கு அல்லாஹ் சொன்னான், லா தகாஃபா, நீங்க 2 பேரும் பயப்படாதீங்க, இன்னனி நிச்சயமா அல்லாஹ்வை நான் மாக்குமா உங்க 2 பேரோடு இருக்கிறேன், அஸ்மஉ நான் செவிமடிக்கிறேன், உங்களை விட மிக செவிமடிப்பேன், வாரா நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இறுதியா என்ன நடந்தது? சகோதரர்கள், நான் சொன்ன அனைத்து சரித்திரம் கற்பனையால், அறிவால், ஆற்றலால், சிந்தனையாலுக்கு ஒத்து வராது, இயற்கைக்கு மாற்றமா இருக்கு. இப்படி நடந்தது. இப்ப அப்ப நீங்க குர்ஆனை நம்பலன்னு அர்த்தம். வெறுமனே ரமலான்ல ஓதுனா வெறும் சவாபு மட்டும் கிடைக்காது சகோதரர்களே, இந்த உணர்வோடு ஓதக்கூடிய நேரத்தில் சவாபு கிடைக்கும். எப்படி உயிரோட்டம் கிடைக்கும்? ரமலானுக்காக வேண்டி நோன்பு, ரமலானுக்கு அதனால இறைச்ச வருகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இறுதியாக அல்லாஹ் முடிப்பான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை. ஃபலம்மா தரால் ஜம்மானி, 2 கூட்டமும் நேருக்கு நேர் சந்தித்தது. ஃபிரௌன் விரட்டிக்கிட்டே வரான், ஃபிரௌனுடைய பட்டாளம் விரட்டிட்டே வருது. அப்பொழுது கால அஸ்ஹாப் மூசாவுடைய தோழர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னா லமுதரக்கும், செத்தோம், மாட்டிக்கிட்டோம். அதுக்கு அர்த்தம், பச்சையா அர்த்தம் செய்யறாங்க, இதுக்கு வழியே இல்லை. அரபில் அந்த இடத்துல எப்படி வரணும் தெரியுமா? நஹு படித்தவங்களுக்கு தெரியும், நஹனு முதுரக்கும் தான் வரணும். ஆனா எப்படி சொல்றாங்க பாருங்க, இன்னா அர்ஃபு தாக்கீர், நிச்சயமா நாம், லமுதரக்கும் லாம்ல உள்ள லாம் தாக்கீர், சத்தியமா மாட்டிக்கொண்டோம், எந்த வழி இல்லை. பின்னால யாரு? ஃபிரௌனுடைய படை, முன்னால என்ன? கடல். தப்பிக்க வச்சானா இல்லையா? அருமைக்குரியவர்களே, என்ன ஏவுகணை நம்மளை என்ன செய்ய போறது என்று குர்ஆன் கேட்கிறது. எண்ணற்றோ நம்மளை என்ன செய்ய போறது என்று குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய விதி இருந்தால் மட்டுமே என் மேலே உழவு என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை நம்புவோம். வெறுமென்ன தக்வா என்று சொன்னால் வெறுமென்ன பேசிவிட்டு போவது அல்ல. அருமைக்குரியவர்களே, இவ்வாறு குர்ஆன் பல்வேறு இடத்துல சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் பதில் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு, தோழருக்கு, இப்படியா பயப்படுறீங்க? இப்போ மானான்னு சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மானான்னு சொல்லலை, என்னோடு இருக்கான்னு சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமாயி என்னோடு ரப்பி என்றன் சயஹிதீன், இப்போ நேர்வழி காட்டுவான், வெற்றி தருமா. 12 பாதையாக என்னுடைய அசா, இந்த கம்பை கொண்டு அடிப்பேன், பலவாக பிரியும், நாம் ஜெயிப்போம், அவன் சாகுவான். நடந்ததா இல்லையா? குர்ஆன் என்ன நீங்க கிறிஸ்தான் நினைச்சுக்கிறீங்களா? இல்ல மேலோட்டமா சும்மா நம்பிட்டு போக நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடந்திருக்குமா நினைக்கிறீங்களா? அல்லது புராணம் நினைக்கிறா? நஊது பில்லாஹ், அப்படின்னா குஃப்ர் வந்துடும். அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நஸ்ரு நம் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கிறது. லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, நாம் அதை நினைக்கணும். நீ கிறிஸ்டின் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இதுதான் ஒரு திருச்செந்தூர் பள்ளியில் இமாமா இருக்கும்போது எழுதி போட்டோம். அந்த ஆள் சொன்னார், ஒரு ஆள் இது கிறிஸ்டினுடைய வார்த்தைன்னு சொன்னார். அப்பாவி, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவன் பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று அவருக்கு அந்த ஒரு ஈசாவை
கொண்டாடுவது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, கவலைப்படாத என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்து ரப்புல் ஆலமீன் உயர்ந்த வெற்றியை தருவான், இம்மையிலே மறுமையை தருவான் என்ற சிந்தனையை நாம் கொண்டு வருவோமாக என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் ஸால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன முஹ்ஸினூன். அருமைக்குரியவர்களே, ரமதான் டைமாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டோம், அதை தவறாக நினச்சிடாதீங்க. ரப்புல் ஆலமீன் இவ்வளோ நேரம் பேசணும்னா நபிமா இருக்கு. சாதாரண ஒரு முத்தகீன்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்புன்றான். ஏன்னா நம்ம மனுஷன் எப்படி பேசுவானா, அது மோஜிஸாங்க, அது நபிங்க, நம்ம ஏதாவது சஹாபாக்கள் சரித்திரம் சொன்னால் அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியுமா? ஆனால் என்ன சொல்லுது? ஹும் ரிஜால் நஹன் ரிஜால், நாமும் மனுஷன் அவங்களும் மனுஷன்தான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பது எப்போ கிடைக்கும் தெரியுமா? ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஈமான்னா இறை நம்பிக்கை சாதிக்கணும், அதில் உண்மையாக இருக்கணும். கொண்ட கொள்கையில் நம்ம தான் இல்லையே. நாட்டில் ஒரு கொள்கை, வீட்டில் ஒரு கொள்கை, திருமணத்தில் ஒரு கொள்கை, கபூரில் ஒரு கபூரில் கொண்டு அடக்கும் போது ஒரு கொள்கை. யாரை ஏமாற்ற போகிறோம்? இவனை ஏமாற்ற முடியாதோ அவனை ஏமாற்றிட்டு இருக்கோம். நாமளே ஏமாத்துறோம் அல்லாஹ்வுடைய பாணியில். அருமைக்குரியவர்களே, அல் யகீன் உறுதி இருக்க வேணும். நூமினு பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை கொண்டு நான் நினைச்சிருக்கேன், ஈமான் கொண்டிருக்கேன்னு சொன்னா எப்படி நம்பணும்? கதீர், அவன் சக்தி உள்ளவன். அலீம், அவன் எல்லா பிரச்சனையும் அறிஞ்சு கொண்டு இருக்கிறான். சமீர், கேட்டு கொண்டிருக்கிறான். பசீர், இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அளவுக்கு சொல்லி தராங்கன்னு சொன்னா, நம்ம குதிரையிலேயே ஒட்டகத்திலேயே நம்ம ஏறி உட்கார்ந்துருக்கோம், அதனுடைய கழுத்துக்கும் நம்ம உட்கார்ந்ததுக்கு எவ்வளோ இருக்கும்? அதை விட சவிமாக யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கான். எனவே இது அக்கீதா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வன்னல்லாஹ் மஅல் மூமினீன், அல்லாஹ் மூமின்களோடு இருக்கான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தாக்கீது படுத்தினான். இன்ன என்பது நிச்சயத்துக்கு வரும். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் மஅல்லதீன, எத்தனையோடு இருக்கான்னு சொன்னா, இத்தகவ், அவனை பயந்தார்களே, இறைச்சமணிகளாக இருந்தார்களே, அவர்களோடு இருக்கிறான். நம்ம நோன்பு வச்சிருக்கோம், நம்மளை எதுவும் பாதிக்காது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம். வல்லதீன முஹ்ஸினூன், இஹ்சானுடையவர்களும் இருக்கான். இந்த இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நத்தகவ், முத்தகீனா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் ஏவனு நடக்கிறது. அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா நோன்பு வச்சுட்டோம், அல்லாஹ் எதை விட சொன்னான்னு அதை விட்டுட்டோம். நம்ம உணவு, நம்ம மனைவி, நோன்பு வச்சுக்கொண்டு மனைவியோடு ஈடுபட முடியாது, நம்ம உணவு எடுத்து ஃப்ரிட்ஜில் சாப்பிட முடியாது. எனவே அல்லாஹ் எதை தடுத்தானோ அதுபோல பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வது. முஹ்ஸினீன், எஹ்சானுக்கு என்ன தெரியுமா? எஹ்சான் என்று சொன்னால் நீங்கள் தமிழில் பார்க்கலாம், நல்லவர்கள் வல்லவர்கள் வரும். ஆனால் ஹதீஸ் பிரகாரம் அர்த்தம் செய்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணியிலே பேசுவதா இருந்தால், மல் எஹ்சான், எஹ்சான் என்று சொன்னால் அன் தஅபுதல்லாஹ கன்னக தராவ், அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நீ வணங்க வேண்டும், தொழுக வேண்டும். ஃபைல்லம் தகுன் தராவு, அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் ஃபைன்னஹு யராக், அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். இப்படி என்னைக்காவது தொழுதுருக்கோமா? அப்படி தொழுதுக்குள்ள கியாமத் வந்துடும் போல தெரியுது. எனவே அருமைக்குரியவர்களே, இந்த இஹ்சானோடு இருந்தால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு பெரிய அறிவு. அல்லாஹ் அடுத்து சொல்வான், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சபர் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளரோடு இருக்கிறான். எனவே பயம் என்பது மக்களோடு இருக்கும் போது மட்டுமில்லை, அல்லாஹ் பயப்படுறதில்லை. தனியாக காட்டுக்குள்ளே இருக்கும் போது, யாருமே பார்க்காத இடத்துல, சிறான இடத்துல, ரகசியமான இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்பது அச்சம் இருக்க வேண்டும். பகிரங்கமான நேரத்தில் எப்படி நம்ம வெளிரங்கமான இடத்துல அல்லாஹ் பயப்படுறோமோ அதுபோல இருக்க வேண்டும் என்று முத்தகீன்களுக்கு விளக்கம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான், இன்னல்லாஹ் லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அல்லாஹ்வுக்கு எதுவுமே மறைந்ததில்லை, வானத்தில் நடக்கக்கூடியது பூமியில் நடக்கக்கூடியது மறைந்ததில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தக்குவாவோடு இருக்கணும். ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய சஹாபி, அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா மகனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதில் அவர்களை மாறி, நேசிப்பது என்று சொன்னால் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே செய்ய வேண்டும் நினைப்பாங்க. அதில் தகப்பனை கூட பார்க்க மாட்டாங்க. உமர் எவ்வளோ பெரிய ஆள் ரலியல்லாஹு அன்ஹு, மகனார் அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க. ஒரு நாள் மதீனாவை சுற்றி வருகிறார்கள், அவங்களுடைய தோழரோடு வருகிறார்கள். அல்லாஹ் பிற்காலத்தில் அவங்க நல்ல வசதியை கொடுத்தான். வருகிறார்கள், மலை அடிவாரத்தெல்லாம் சுற்றி வருகிறார்கள், தன்னுடைய தோழர்களும் பின்னால் வருகிறார்கள். இப்னு உமருடைய தோழர்கள், அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா மகனார். வரக்கூடிய நேரத்தில் ஒரு மலை அடிவாரத்தில் நிற்கிறார்கள். ஒரு ஆடு மேய்ப்பாளன் அங்கே மேய்த்து கொண்டு இருக்கிறார். உடனே உணவு அருந்துகிறார்கள். நல்ல பழக்கம் பாருங்கள், நபியுடைய இடத்துல இருந்தனால அந்த ஆடு மேய்ப்பாளனை கூப்பிட்டு,
சலாம் சொல்லி எங்களோட உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆடு மேய்ப்பாளர் சொன்னார், இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி. ரமதானுடைய காலத்தில் இல்லை, ரமதான் இல்லாத காலத்தில் அந்த சம்பவம். இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி. அவங்க சொன்னாங்க, உமர் இல்லாதனாவோ கடுமையான வெப்பம், அதுவும் உச்சி வெயிலில் நிற்கிறீங்க, மலை அடிவாரத்தில் நிற்கிறீங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கீங்க, இந்த மாதிரி நேரத்துலையுமே நீங்கள் நோன்பு சுன்னத்தான நோன்பு வைக்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், நான் அல்லாஹ்வுக்கான நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு இவ்வளோ இந்த இறைச்சம் இருக்கிறது, இந்த அளவுக்கு இறைச்சம் இருக்குன்ற ஒரு சோதனை நடத்தணும்னு நினச்சார். இது பிரபலியமான சம்பவம், சரியான ரூட்டில் தான் வருது. சொன்னார், ஆடு இவ்வளோ நிற்கிது, ஒரு ஆடைத்தா, அதனுடைய விலையும் தந்துறேன், அறுத்து சமைத்து உனக்கு இப்போ இறைச்சியும் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆடு எனக்கு சொந்தமல்ல, நான் ஒரு அடிமை, என் எஜமான் அங்கே இருக்கிறார், அதனால் எப்படி தர முடியும்? இல்லை இல்லை தா, தந்துட்டு உனக்கு காசும் தரேன், உனக்கு இறைச்சியும் தரேன், இப்போ இங்கே அறுத்து நாங்கள் சாப்பிடுவோம், தரேன், என் எஜமான்கிட்ட சொல்லு, ஓனாய் தின்னுட்டு போயிட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடிமை சொன்னார், ஓனர்கிட்ட சொல்லிடலாம், இன்னொரு எஜமான் மேலே இருக்கிறான், அவன்கிட்ட என்ன பதில் சொன்னான்னு சொன்னவனை தேம்பி இப்னு உமர் அழுதார்கள் என்ற சரித்திரத்தை பார்க்குறேன். எந்த அளவுக்கு நபியை அந்த மாதிரி பின்பற்ற வேண்டும் நினைப்பார்கள். நபி அவர்களே பாராட்டி பேசினார்கள் அந்த இப்னு உமரை. ஆனால் அப்படி சொன்ன உடனே திகைச்சு போச்சு. யாருடைய மகனார்? உமர் ரலியல்லாஹுடைய மகனார். திகைச்சு போனாங்க, நினச்சி அழுகிறாங்க. அழுதுட்டு ஊருக்குள்ளே வந்த உடனேயே அவங்க ஆட்களை அனுப்பி எஜமான் யாருன்னு பார்த்து அவரை உரிமையிடுவதற்கான தொகை கொடுக்குறாங்க. தொகை கொடுத்தவொடனே அவர் உரிமையிட்டார். பின்பு ஆடையும் வாங்கி கொடுத்தார் என்ற சரித்திரத்தை தக்வாவுக்குடைய பாடமாக கொண்டு வருகிறார்கள். எனவே தக்வா என்றால் இதுதான் என்பதை சகோதரர் தெரிந்து கொள்ளுங்க. ரமதானில் இருந்து தக்வா சவாலுக்கு பின்னால் ஓடிவிடக்கூடாது, லுக்காதால ஓடிவிடக்கூடாது. ஷாபான் வரைக்கும் ஓடிட்டு அடுத்து ரமதான் வரும் கட்டி பிடிப்போம் என்று சொன்னால் நம்மள மாதிரி வேஷதாரிகள் வேடதாரிகள் யாரும் இல்லை என்பது குர்ஆன் குறை சாட்டுகிறது. எனவே இறைச்சவனன் இருந்தால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி என்னுடைய குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.